புதுக்கவிதை அப்படின்னு கவிதையில் ஒரு ஃபார்ம் வந்தது. அந்த புதுக்கவிதையை பற்றி பலவிதமான விமர்சனங்கள். நாஞ்சில் நாடன் அவர்கள் கூட சொல்லுவாங்க, அந்த வரியை மடித்து ஒடிச்சு சில பேர் எழுதிடுறாங்க அப்படின்னு. நான் அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போ புதுக்கவிதை இப்படி மாற்றி மாற்றி எழுதிடுறாங்க, வார்த்தையை கீழே போட்டு புதுக்கவிதைன்னா அதுக்கு ஏதாவது அடிப்படையில் என்னதாவது இருக்கா அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இப்படி கீழே எழுதுறாங்கல்ல, அதை ஒரு வரியாக எழுதுனா பொருள் வரக்கூடாது. அவங்க எப்படி உடைத்து எழுதியிருக்கிறாங்களோ அந்த வடிவத்தில் இருந்தால் தான் அது பொருள் தரணும். அப்போ தான் அந்த வடிவத்துக்கு மதிப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அடிப்படையில் புதுக்கவிதைக்கு ஒரு வடிவம் அப்படின்றது வந்துடுது. அது இதற்கு முன்னாடி இருந்த வெண்பா ஆசிரியப்பா அப்படின்ற இலக்கண வகைக்குள்ள அடங்கலைனாலும் ஒரு குறிப்பிட்ட இலக்கணம் இதுக்கு சொல்லிடுறாங்க. அதை நேராக எழுதுனா அர்த்தம் தரக்கூடாது, நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்களோ அப்படி படித்தா மட்டும்தான் அர்த்தம் தரணும். இது ஒரு இடம். இப்போ அப்படி இல்லாததை தான் நாஞ்சில் நாடன் மாதிரியானவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அடுத்தது வைரமுத்து அவர்கள் புதுக்கவிதைக்காக ஒரு இடத்துல பேசுகிறார், திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள் அப்படின்றதில். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முள்ளை முள்ளால் எடுப்பது முன்னோர் முறைதான். எப்பயுமே அப்படி தான், காலெல்லாம் முள் குத்திச்சுன்னா சுற்றி தோண்டி எடுத்துருவாங்க. முள்ளை முள்ளால் எடுப்பது முன்னோர் முறைதான், கண்ணுக்குள் விழுந்த முள்ளுக்கும் அது பொருந்துமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஏதோ ஒரு இடத்துல தொன்று தொட்டு ஒன்று நடந்துட்டு வந்தாலும் கூட இடத்தை பொறுத்து அதனுடைய பயன்பாடு மாறணும் அப்படின்றது இதில் தெரியுது. இங்கே வழக்கு கவிதை சார்ந்தது இல்லை, வழக்கு பிரசவம் சார்ந்தது. எழுத்தையே பிரசவத்தோடு ஒப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால இங்கே அந்த உதாரணம். எழுதக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க, எழுத்து ஒரு பிரசவ வேதனை அப்படின்னு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ பாடுறாங்க அப்படின்னா அவங்க பாடும்போதே அனுபவித்து பாடுவாங்க. நடனம் ஆடக்கூடிய நபரும் அனுபவித்து நடனம் ஆடுவார். ஓவியர் கூட அப்படி தான் அனுபவித்து வரைவார். ஆனால் எழுதக்கூடியவர் அனுபவித்து எழுத முடியாது, ஏற்கனவே அனுபவித்ததை தான் எழுதுகிறார். பொருளின் பொருள் கவிதையில் மா ரங்கநாதன் அவர்கள் சொல்கிறார், வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிந்துவிட்ட ஒருவன் படும் வேதனை தான் அந்த எழுத்து அப்படிம்பார். அதனால தான் எழுத்து பிரசவ வேதனை. ஏற்கனவே ஒரு இன்பம், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சது, ஆனால் இப்போ அதை எழுதும்போது வேதனையாகுது. அதை எழுத்தை வார்த்தையை தட்டி தட்டி போடக்கூடிய மௌனி மாதிரியான எழுத்தாளர்கள் கூட ஒரு பிரசவமாகத்தான் சொல்கிறாங்க. ஒரு எழுத்தாளர்லாம் சொல்லியிருந்தார், ஆண்களுக்கு பிரசவ வேதனை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நான் எழுதும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போது ரெண்டு விஷயம், ஒன்று பிரசவம் சார்ந்த வேதனைன்றது, இன்னொன்று கண்ணுக்குள் விழுந்த முள்ளுன்னு கேட்குற மாதிரி தொன்று தொட்டு இருக்கிற ஒன்றும் இடத்தை பொறுத்து மாற வேண்டி இருக்கு அப்படின்னு. நம்முடைய நாட்டு சட்டத்தில் 20 வாரம்தான் அதிகபட்சம் கரு கலைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்படி 20 வாரத்திற்குள் இருக்கக்கூடிய கருவை தான் கலைக்கணும் என்று சட்டப்படி உத்தரவு இருக்கும்போது 24 வாரமான ஒரு கருவை கலைப்பதற்கு உச்ச நீதிமன்றமே அனுமதி வழங்கியது ஏன், எப்படி அப்படின்றதான் இங்கே வழக்கு. இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். எத்தனை வார குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பாக அதை கலைக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவு விட்டிருந்தாலும் அதை கண்டிப்பாக கலைக்கக்கூடாது. ஒரு குழந்தை பேர் என்று சொல்லப்படுவது 285 டேஸ், 285 நாட்கள் ஃப்ரம் கடைசி மாத மென்சஸ் பீரியட்லேருந்து 285 நாள் ஆகும். இதில் இந்த 20 வாரம் ஏன் கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு தாயோ தந்தையோ தீர்மானிக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையை டெர்மினேட் பண்ணலாம், பிரெக்னன்சி டெர்மினேட் பண்ணலான்னு ஒரு ஆர்டர் உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிற்காலத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு சில காரணங்களுக்காக, இப்போ உதாரணமாக கணவன் மனைவியாக இல்லாத இருவர் உறவு கொண்டிருந்தார்கள், அதன் மூலமாக ஒரு குழந்தை பேர் ஏற்பட்டு விட்டது. ஆனால் கணவன் இறந்து விட்டான் அல்லது வேற திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை, இந்த குழந்தையை தாய் பராமரிக்க விரும்பவில்லை, வளர்த்தெடுக்க விரும்பவில்லை, பெற்றெடுக்கவும் விரும்பவில்லை. அந்த மாதிரி காரணங்களை கொண்டு இருந்ததுன்னா அந்த 20 வாரம்ன்றது ரொம்ப அவசியமாக கருதப்பட்டது. அதனாலதான் அந்த 20 வாரம்னு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல ஒரு சில மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த பெண் இந்த குழந்தையை பெற்றெடுப்பாளே ஆனால் அவள் உயிருக்கு ஆபத்து, இந்த பெரிய உயிருக்கு ஆபத்து, சின்ன உயிருக்கு ஆபத்துன்னு எங்க கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லப்படும் பொழுது அந்த சிறு உயிரை
ஒரு டெர்மினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ணலாம், கருக்கலைப்பு செய்து விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புதுசா இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. எனவே இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது 20 வாரங்களாக இருந்தாலும் கூட இது சிறப்பு ஒரு வழக்காக கருதி அந்த பெண்ணினுடைய தாயினுடைய உயிரே வந்து பாதிப்பு ஏற்படும் அந்த தாய்க்கு அப்படின்னு சொல்லி தான் 24 வாரம் ஆனாலும் பரவாயில்லை அந்த கருக்கலைப்பு செய்து விடலாம் என்றுதான். இல்ல பொதுவா கருக்கலைப்பு அப்படிங்கிறது தாயினுடைய உயிருக்கு ஆபத்து இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் தானா, இல்ல வேற என்னென்ன காரணத்துக்கெல்லாம் கருக்கலைப்பு செய்ய அனுமதி? கருக்கலைப்பு அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாயின் உயிர் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ரெண்டாவது வந்து இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சரியில்லாத போது, அதாவது ஒரு மங்களாய்டு என்று சொல்லப்படுது, அந்த குழந்தை வந்து நல்ல நிலையில பிறக்காது, ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடும், அல்லது கணவன் மனைவியாக இல்லாத போது ஒரு ஆக்சிடென்ட்லி குழந்தை பிறக்கிறதுன்னு ஒரு சிலது இருக்கு இன்றைய சமுதாயத்தில், அது இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த குழந்தை பெற்றெடுத்தால் இந்த பெண்ணுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் மனநிலையே பாதிக்கப்பட்டுவிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 20 வாரத்தை அறுதிட்டு சொல்லியிருக்கு. இப்ப இந்த தாயினுடைய உயிருக்கே ஆபத்து என்பதற்காக வேண்டிதான் இது 4 வாரங்கள் அதிகமாக உயர்த்தி 24 வாரங்கள் இருந்திருந்தாலும் கூட கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்குது. இது தாயினுடைய நலன் கோரி தான் இது செய்யப்பட்டிருக்குது. தாயும் சேயும் நலமாக இருந்தால் ஓகே. இப்ப தாய்க்கே ஆபத்து இருக்கும் பட்சத்தில் குழந்தை பெற்றெடுப்பதும் கஷ்டமாக இருக்கும். அதனால வேண்டிதான் 24 வாரம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, குழந்தையை கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு பயனுள்ள பல அரிதான தகவல்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.